ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து மேத்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 11th அஃபீஷியல் மேத்ஸோட ஆன்சர் கீ வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 5 or 10 மினிட்ஸுக்குள்ளே நம்ம வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ நம்ம வந்து டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் வந்து டிலே ஆகும், ஏன்னா ஏ டைப்பும் வந்து இருக்குது, பி டைப்பும் வந்து இருக்குது. அதனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் கீ வந்து வந்தோடனையும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவோம். அதனால இப்போவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூடிய சீக்கிரம் பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட் வந்து நம்ம வந்து போட போகிறோம். 11th 12th பேப்பர் கரெக்ஷன் வந்து எப்படிலாம் வந்து ஸ்டாஃப் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைவ் ப்ரூஃபாக வந்து கேட்டு நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். அதனால பேப்பர் வேல்யூவேஷனோட நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே வந்து மறக்காமல் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து மேத்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னைய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியமாக வந்து கெட்ட மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. முக்கியமாக ஒன்னோடில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒன்னோடில் ஃபுல் மார்க் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 2-3 வந்து இன்சைடு வந்து கேட்டிருந்தாங்க. மேபி நீங்கள் வந்து நல்லா சம் வந்து போடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து புக் இன்சைடெலாம் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல் மார்க் வந்து ஒன்னோடில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். பட் புக் இன்சைடு வந்து படிக்காத மாணவர்கள் ஒன்னோடு வந்து கொஞ்சம் வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு நிறையா பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஏன்னா 2-3 ஒன்னோடு வந்து கொஞ்சம் இன்சைடாக வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் மற்றபடி வந்து 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் வந்து கம்பல்சரி கொஸ்டினில் வந்து கொஞ்சம் வந்து ட்விஸ்ட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஸோ எனிவே அது வந்து கம்பல்சரி கொஸ்டின்னால கொஞ்சம் ட்விஸ்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு நீங்கள் 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி 2 மார்க்கில் வந்து புக் பேக்கும் வந்து கேட்டிருந்தாங்க, புக்கினும் வந்து கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து 3 மார்க்லேயும் கொஞ்சம் நிறையாவே இந்த ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. நிறையாலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் மீடியமாக வந்து மாணவர்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் கம்பல்சரியை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேசியாகணும். 2 மார்க்கும் சரி, 3 மார்க்கும் சரி, 5 மார்க்கும் சரி. ஸோ இந்த கம்பல்சரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து கேட்டிருக்காங்க. அதை நம்மளால வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாது. சார் 5 மார்க் கிடையாது, 2 மார்க்கும் 3 மார்க்கும் அந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்ச மாதிரி தான் வந்து இருக்குது. எனிவே நீங்கள் அட்டன் பண்ணீங்க, கொஞ்சமாச்சும் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. நீங்கள் வந்து பயப்படப்பட தேவையில்லை. 3 மார்க்கும் கொஞ்சம் புக்கு இன்சிடும் வந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து புக் பேக்கும் வந்து கேட்டிருந்தாங்க. எனிவே அது வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. லாஸ்ட்டாக வந்து 5 மார்க்கு மோஸ்ட்லி எல்லாமே வந்து புக் பேக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. நல்ல வேலை 12th வந்து எப்படி கொஞ்சம் மீடியமாக ஈஸியாக கேட்டாங்களோ அதே மாதிரி தான் வந்து 11th வந்து கேட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆல் பாஸ் பண்ண வாய்ப்புகள் மேத்ஸில் வந்து எல்லா பேரும் வந்து வாய்ப்புகள் உள்ளது. நம்ம வந்து பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து மேத்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி ப்ரோ நான் வந்து மேத்ஸ் ஒழுங்காகவே பண்ணல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து ஜஸ்ட்டு 11th தான். ஸோ 11th மார்க் வச்சு நம்மளால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாமை அட்டன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஆனுவல் எக்ஸாம் மாதிரி தான் வந்து நீங்கள் மைண்ட் வந்து வச்சுக்கோங்க. இந்த மார்க் வச்சு நம்ம வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. 12th மார்க்கு தான் ரொம்பவே வந்து மேத்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டு. அதனால நான் ஒன்றுமே எழுதணுன்னா கூடயும் பரவாயில்ல, எப்படியாவது வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நான் கூடிய சீக்கிரம் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் நியூஸ் நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதனால நீங்கள் ஒன்று கூடயும் வந்து எழுதலை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மார்க் வச்சு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து 12th வந்து நம்ம போக முடியும். எனிவே நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் பேப்பர் வேல்யூவேஷனோட அப்டேட் வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். அதனால கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரம் நியூஸ் வந்து வந்தோடனையும் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் இன்னும் கூடியும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடியும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி எக்ஸாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அவங்களையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன். நம்ம பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட்டில் நம்ம வந்து சந்திப்போம்.